This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. சூரன் உடல் கிழித்த வீரன் பகை முடிக்கவாவா நான் வணங்கும் முத்து குமரா. அப்பா அம்மா வந்து மோஸ்ட்லி நார்மலா சாமி கும்பிடுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் ரொம்ப அது உள்வாங்கி ரொம்ப ஊர்ந்து பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொண்டு வந்துருச்சு என் மேல. நானும் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு திருவாடுதுறை சிவன் கோயில். ஸோ அங்கே வந்து பெரிய சிவன் கோயில் ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஒரு பூசாரி அங்கிள் வந்து கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி 10 வருஷம் கழிச்சு நீ திருப்பி இந்த கோயிலுக்கு வருவ, ஆனால் வரும்போது இந்த மாதிரி இருக்க மாட்டேன், ரொம்ப பெரிய ஆளாக நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வருவேன், அப்போ வந்து என்னை பாரு மறக்காம அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நான் வந்து திருப்பி அந்த கோயிலுக்கு கரெக்டாக 10 இயர்ஸ் கழிச்சு சபரிமலைக்கு மாலை போட்டப்போ நான் வந்து 10 இயர்ஸ்க்குள்ளே தான் போட்டேன். போகும்போது கார் வந்து நடுவில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், கார் வந்து சரியாகவே இல்லை, ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தோம். மலை ஏறும் போது எனக்கு நடுராத்திரி சிவன் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆக்ரோஷமான கடவுள். அவர் வந்து பாதுகாவலர். நம்மளுக்கு எதனா பிரச்சனை இருந்ததுன்னா அவர்கிட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். அது ஒரு உண்மை. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனோதே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நான். நீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் பேர், எங்கே இருந்து வரீங்க, என்ன படிக்கிறீங்க? என் பேர் தீப்தி ஸ்ரீ. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். இப்போது சென்னை தான். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கீங்க. நான் உங்களை சினிமாலேயும் ஒரு சில இடத்துல பார்த்துருக்கேன், அப்புறம் ஆன்மீக சம்மந்தப்பட்டதுலேயும் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ சினி ஃபீல்டு ஓகே, இந்த ஆன்மீகம், அந்த ஆன்மீகத்துக்குள்ளே எப்படி உள்ளே வந்தீங்க? அது எனக்கு தெரிஞ்சு என் பர்த்லேயே இருக்கேன்னா. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப டிவோஷனலான பீப்புள். ஸோ எனக்கும் அது வந்து அப்படியே வந்து அவங்க கூட இருந்து சாமி எல்லா விஷயமும் பிடிக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி உங்களுக்கும் அந்த முருகர் பக்தி அதிகமாக இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருந்தேன். முருகருக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு பந்தம்ன்றது எப்படி இருக்கும்? எல்லாமே ஒரு பாட்டுலேருந்து தான் ஆரம்பிச்சது அண்ணா. என்னோட ஃபஸ்ட்டு சாங் வந்து சிங்கிள் ட்ராக். அது வந்து நாங்கள் முருகர் பாட்டு தான் பண்ணோம். சூரன் முருகன் எங்கள் பாட்டு பேர். ஸோ வந்து அதோட மியூசிக் டைரக்டர் பேர் வந்து லோக பத்மநாபன் சார். ஆக்சுவலி அவங்க எங்கள் ஃப்ரெண்டு தான். ஸோ நான் வந்து மியூசிக் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கேன். நான் பாடுறதை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம பாட்டு பண்ணலாம், ஒரு முருகர் பாட்டு இருக்குது பாடிடலாம் அப்படின்னாரு. நான் வந்து சரி ஓகே அங்கிள் பாடிடலாம் அப்படின்னு சொல்லி போய் பாடினேன். ஸோ அதுக்கப்புறம் வந்த வாய்ப்புகள் எல்லாமே அந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு நினைக்கவே இல்லை நான் அந்த பாட்டுனால எனக்கு நிறையா இன்னும் வாய்ப்புகள் வரும்னு. நடந்துருச்சு, மிராக்கிள்ஸ். அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த கடவுள் பக்தி இதெல்லாம் இருக்குன்னா அது வந்து எப்படி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். வீட்டில் அந்த கடவுள் பக்தின்றது எப்படி இருக்கும், அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வீட்டில் எப்படி இருக்கும்? அப்பா அம்மா வந்து மோஸ்ட்லி நார்மலாக சாமி கும்பிடுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் வந்து அவங்க எப்போனா தான் கும்பிடுவோம், ஆனாலும் ரொம்ப அது உள்வாங்கி ரொம்ப ஊர்ந்து பண்ணுவாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப டிவர்ட்டடாக பண்ணுவாங்க சாமிக்காக. எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும் சாமிக்கு, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொண்டு வந்துருச்சு என் மேலே. நானும் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஹெல்ப் பண்ணுவேன் நிறையா வீட்டில். சாமிக்கு எதனா டெக்கரேட் பண்ணும் போது நிறைய கோயில் போவோம், நிறையா போயிருக்கோம். ஸோ நீங்கள் போன கோயில்லேயே எனக்கு இந்த கோயில் ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். எல்லாருமே எல்லா கோயிலுக்கு போனாலும் இந்த ஒரு கோயிலுக்கு போனால் மட்டும் மன அமைதி இருக்கும், ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த கோயிலில் போனால். இல்லை இந்த கடவுள்கிட்ட போயிட்டு எல்லா கோயிலையும் போயிருப்போம், காளி அம்மன் அதுக்கப்புறம் முருகன் சிவன் எல்லா கோயிலுக்கும் போயிருப்போம். ஆனால் இந்த ஒரு காட் கிட்ட போனால் மட்டும் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கும்னா அது என்ன கோயில், என்ன காட் சொல்லுவீங்க? ஸோ திருவாடுதுறை சிவன் கோயில். ஸோ அங்கே வந்து பெரிய சிவன் கோயில் ஒன்று இருக்காண்ணா. அங்கே வந்து நான் நந்திவர்மன் ஷூட்டிங்காக தான் ஃபஸ்ட் டைம் போனேன். நந்திவர்மன் வந்து பெருமாள் வர்தன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணு மாதிரி ஒரு ரோல் இருக்கும். ஆனால் வந்து கிளைமேக்ஸில் என்னை கிட்னாப் பண்ணிட்டு போய் அந்த மாதிரி கிளைமேக்ஸ் என்னை வச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கு நாங்கள் வந்து திருவாடுதுறை சிவன் கோயில் போயிருந்தோம். அங்கே வந்து ஃபுல் டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் நடித்து முடிச்சுட்டு அங்கே வந்து சுற்றிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு பூசாரி அங்கிள் வந்து கூப்பிட்டு இங்கே வாமா அப்படின்னாங்க. சரி என்ன சொல்கிறாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி நீ நடிக்கிறத பார்த்தம்மா, நல்லா நடிக்கிற, ஸோ உனக்கு வந்து பெரிய நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அப்புறம் வந்து சொன்னார், இந்த மாதிரி 10 வருஷம் கழித்து நீ திருப்பி இந்த கோயிலுக்கு வருவ,
ஆனால் வரும்போது இந்த மாதிரி இருக்க மாட்டேன், ரொம்ப பெரிய ஆளாக நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வருவேன், அப்போ வந்து என்னை பாரு மறக்காம அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். நான் வந்து திருப்பி அந்த கோயிலுக்கு கரெக்டாக 10 years கழிச்சு போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே அதுக்கப்புறம் நீங்கள் போகவே இல்லையா? கரெக்டாக 10 வருஷத்துக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு இது வந்து 2022 நடந்தது. 2 years ஆயிடுச்சு, இன்னும் 8 years இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி தான் போவீங்க. ஸோ முருகன், அதாவது நான் இப்போ ஒரு காடாக சொல்கிறேன், அவங்க வந்து உங்களோட பார்வையில் அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினச்சி வச்சுருக்கீங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் நீங்கள் பாடின பாட்டில் இருந்து கேட்குறேன், முருகர் அவர்கள் பற்றின உங்களோட பார்வை. முருகர் அவர் வந்து ஒரு குழந்தை சாமி தான். ஸோ முருகர்ன்றது வந்து என்னோட இதுவும் சுற்றி இருக்க எல்லா கசின்ஸு குழந்தைங்க அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். முருகர் எனக்கு கொடுத்துருக்க இம்பேக்ட் என்னென்னா தனியாக எங்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவருக்கும் சிவன் பார்வதி அவங்களுக்கு வந்து நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும், ஆனாலும் அவங்களுக்கு வந்து அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து எங்கள் அப்பா அம்மா கூட நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும். சரி, அதே மாதிரி இப்போது சிவன் பற்றி சொல்லுங்கள். சிவன் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆக்ரோஷமான கடவுள். அவர் வந்து பாதுகாவலர். நம்மளுக்கு எதனா பிரச்சனை இருந்ததுன்னா அவர்கிட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார், அது ஒரு உண்மை. ஐயப்பன் எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலி டச் ஆன ஒரு காட். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து ஐயப்பன். நான் வந்து அப்பா கிட்ட ரொம்ப சண்டை போட்டு சபரிமலைக்கு போயிருந்தேன். அவர் பார்க்கும் போது எனக்கு ஆக்சுவலி கார்லாம் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நாங்கள் சபரிமலைக்கு போனப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம், ஆனாலும் ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டோம், ரொம்ப ஹாப்பியாக. அதுதான் அடுத்து நான் வந்து ஐயப்பன் வந்து வச்சதுக்கு காரணம், அடுத்து அந்த ஒரு ஹிஸ்ட்ரி கேட்கலாம், அந்த ஒரு ட்ராவல் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் மாலை போட்டு போயிருந்ததா வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு ஜேர்னி, அந்த ஒரு ட்ராவல் பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் மாலை போகிறேன்னு சொல்லும்போது வீட்டில் என்ன சொன்னாங்க? ஸோ அதுக்கப்புறம் எப்படி போய் அதை பார்க்க வந்தீங்க, அவரை போய் பார்த்தீங்க, அந்த ஒரு ட்ராவல் சொல்லுங்கள். சபரிமலைக்கு மாலை போட்டப்போ நான் வந்து 10 years தான் போட்டேன், எனக்கு ஏஜ் ஞாபகம் இல்லைன்னா. ஸோ நாங்கள் போயிருந்தப்போ எங்கள் கூட இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க, எங்கள் பேரழகி என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க. அப்புறம் அப்பா, நான், அவங்க ஒய்ஃபு, அம்மா, நாங்கள்லாம் போகிறதா இருந்தது. போகும்போது கார் வந்து நடுவில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், கார் வந்து சரியாகவே இல்லை, ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கார் சரியான மாதிரி கொஞ்சம் ஓகேவா ஆச்சு. நாங்கள் வந்து மெக்கானிக்ஸ்லாம் கூப்பிட்டு சரி பண்ண போது அப்புறம் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போக முடியல, ஏன்னா வந்து காரை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் அவங்க ஆர்டிஸ்டோட ஒய்ஃபையும் வந்து தனியாக ஒரு ஹோட்டல் ரூமில் விட்டுட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் போனோம். மலை ஏறும் போது எனக்கு நடுராத்திரி ஃபீவர்லாம் வந்து ஒரு வழியாக போய் சாமியை பார்த்துட்டு வந்தோம். ஒரு ட்ராஜடிக் மூமெண்ட், ஆனாலும் ரொம்ப ஹாப்பியான பாசிட்டிவ் மூமெண்ட் அது. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த சினிமாவில் நடிக்கிறீங்க, அதே மாதிரி இந்த கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் உங்கள் ரிலேட்டிவ் சைட், ஃபேமிலி சைடில் எப்படி பார்க்குறாங்க, என்ன சொல்லுவாங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நான் தான் வந்து எங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு நடிக்க வந்த பொண்ணு. எங்கள் ஃபேமிலியில் வந்து நான் மட்டும்தான் இருக்கிறது, இது ஃபஸ்ட்டு நடிக்க வந்ததுனால எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் நடுவில் வந்து 2-3 வாட்டி சொல்லுவாங்க, இப்போல்லாம் வந்து 10th போகிறேன் நெக்ஸ்ட் இயரு, ஸோ வந்து படிக்கணும், இதெல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லும் போது லைட்டாக கஷ்டமாக இருக்கும். அதனால் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. சூப்பர். ஸோ நீங்கள் பாடின பாடல்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதை வந்து எங்களுக்கு ஒரு 2-3 வரிகள் வந்து பாடி காட்ட முடியுமா? சூரன் முருகன் தான் ஆஃப்கோர்ஸ் எனக்கு பிடிச்ச பாட்டு. சூரன் உடல் கிழித்த வீரன், பகை முடிக்க வாவா, நான் வணங்கும் முத்து குமரா, வேலன் தீப்பொறியில் உதித்த பாலன், காலம் கடந்த காலன், தீவினைகள் அளிக்க வாவா முருகா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த முருகன் பாட்டுலாம் நீங்கள் பாடும்போது, இப்போ முருகனுக்கு வந்து இங்கே 6 படை வீடு இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே எல்லாத்துக்கும் நீங்கள் போயிருக்கீங்களா, இல்லை அந்த போகணுன்ற ஆசை இருக்கா உங்களுக்கு? போகணுன்ற ஆசை இருக்கேன். நான் வந்து பழனி போயிருக்கேன், அப்புறம் வந்து திருத்தணி பழனி போயிருக்கேன். இன்னும் 5 வீடு இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடணும் எப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி டிவோஷனல் சாங்ஸ் அதிகமாக கேட்பீங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி கடவுள் பக்தி இருக்குன்றப்போ முருகர் சாங், சிவன் சாங், ஐயப்பன் சாங் இந்த மாதிரிலாம் கேட்டது உண்டா? அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது? நீங்கள் பாடாமல் இல்லை மற்றவங்க பாடின பாட்டாக இருக்கலாம், அதில் நீங்கள் அதிகமாக விரும்பி கேட்குற பாட்டுலாம் என்ன இருக்கும்? நான் பாடந்தே ஒரு பாட்டு இருக்கேன், ஐகிரி நந்தினி வந்து நாங்கள் ரீமேக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பாட்டு நடக்கும்போது அதில் இருந்த மூமெண்ட்ஸும் சரி, அதுக்கப்புறம் அந்த பாட்டும் சரி, ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். பாடவா?
ओके ऐगिरि नंदिनी नंदित मेदिनी विश्व विनोदिनी नंदनुते गिरिवर विंध्य शिरोदिनी वासिनी विष्णु विलासिनी जिष्णुनुते भगवती हे सिति कंद कुडुंबिनी भूरि कुडुंबिनी भूमि कृते जय जय हे महिषासुरमर्दिनी रम्यकपर्दिनी शैलसुते थैंक यू சூப்பர் சூப்பர் ஸோ இப்போ வரைக்கும் உங்களோட ட்ராவல் வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இதே ட்ராவல் இன்னும் பெஸ்ட்டாக போகணும். இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அடுத்த ஆண்ட்ரியா மாதிரி வந்ததுக்கப்புறம் திருப்பி நான் உங்ககிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணணும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி உட்காந்து எங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும். கண்டிப்பாண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.